உள்ளத்திலே இருப்பதை அழகாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள், உள்ளத்தில் இருப்பதை அழகாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் வெளிப்படுத்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. நிறைய இடத்துல நாம் நினைக்கிற விஷயத்தை அந்த கடகராசிக்காரர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சவங்களும் சொதப்பிடுவாங்க. அதனாலேயே கடகராசிக்காரவங்க என்றைக்குமே தன்னை பார்க்குறத விட பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவன் எப்படா குழி பறிப்பான், எவன் எப்படா குண்டலில் நம்மளை போட்டு தள்ளுவேன், என்னடா நடக்கும் இல்லைங்களா? அப்போ சொல்லுவாங்கள்ல, கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியாக இருக்குன்னுவாங்களே, அது மாதிரி தான். இப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் சில சூட்சம லாபங்கள் கிடைக்க போகுது. என்றைக்குமே சூட்சம லாபங்கிறது உணர்ந்தால் தான் கிடைக்கும். முதல்ல ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ணாதீங்க என் உறவுகளை. நான் அதுக்கு பிறகு தான் செய்திக்கு வரப்போகிறேன். முதல்ல நான் சொல்லக்கூடியது, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஃபீலிங்ஸ் தான் உங்களை என்ன ஆகுதுன்னா பெரிய அளவில் கஷ்டத்தை கொண்டு போகுது. நீங்கள் வேலையை செய்கிறீங்க, நல்ல வேலை செய்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் என்ன ஆகுது, யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இல்லைன்னா உலகமே உங்களுக்கு இல்லாதது போல் ஆகிடுது. நீங்கள் நிறைய நேரங்களில் வெறுமையே அதிகமாக பார்த்து வளர்ந்துட்டீங்க. யாராவது பக்கத்தில் இருக்கணும், உங்களை தடவினே இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, உரைச்சிக்கினே இருக்கிறது. தலகாணி இல்லாமல் பல பேருக்கு தூக்கம் வராது. சில பேருக்கு அது என்னது பொம்மை இல்லாமல் தூக்கம் வராது. கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ். எதையாவது ஒன்று பக்கத்தில் கட்டி பிடிச்சி நம்ம தூங்கணுன்ற மாதிரி உணர்வுகள் அதாவது நமக்கு யாரும் இல்லையே, இது ஒரு பெயின். இந்த உலகத்தில் மனுஷங்க சீக்கிரமாக ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னா அது கடகராசிக்காரர்கள். ஏமாறக்கூடியவர்களாக இருந்தால் அது கடகராசிக்காரர்கள். நிறைய பேரால் ஏமாற்றப்படுகிறீர்கள், ஏமாறுகிறீர்கள். அதனாலேயே என்ன ஆகுதுன்னா, நம்ம மனசுலேருந்து யாராவது அப்போ ஏமாந்த பிறகும் நம்ம பக்கத்தில் யாராவது பேச மாட்டாங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னங்க நம்ம கேட்கல, எங்க ஒருத்தன் பேசிட்டு தான் என்னங்க அர்த்தம், அது என்னங்க லாபம் பண்ணுவாங்க. இவர்களுக்கு பேசுவதே சொர்க்கம். அப்படி தான் கடகம் எதிர்பார்க்கும். நிறைய நேரம் அதிகமாக அழுகையை பார்க்கக்கூடியவர்கள். நம்ம ரொம்ப சிரித்து பேசினோம்னா கண்ணு கலங்கிடும். அதுவும் நம்ம சிரிக்கிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா மறுநாள் கண்டிப்பாக அழ வச்சுருவாங்க. அழுகை எப்போதெல்லாம் வருகிறதோ என் உறவுகளை நல்லா தெரிஞ்சுங்க கடகராசிக்காரர்களே, மற்றவர்களை நாம் எதிர்க்க முடியாத சூழ்நிலைகள். அந்த நேரம் நமக்கு அழுகை வந்துருச்சுன்னா மற்றவங்களை எதிர்க்க முடியாது எந்த நேரத்திலும். அப்போ எதிர்க்க முடியாத நேரத்தில் நாம் அழுகை வரக்கூடாது. அழுகை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், எதிர்த்தால் ஏமாற்றம் தான் வரும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அழுகை எப்பொழுது வருகிறது, மற்றவரை எதிர்க்க முடியாத நேரத்தில் தான். அப்போ இதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். அழுகை வருதுனாலே மற்றவங்களை எதிர்க்க முடியாது. அப்போ போய் நம்மளை மற்றவங்களை எதிர்க்கலாமா? அப்படி எதிர்த்தோம்னா ஏமாற்றம் வருது, நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோம். அதே நேரத்தில் எதிரிகளை எப்படி தெரியுமா நம்ம பதம் பார்க்கணும்? எதிரிகளுக்கு அவங்க உள்ளிருந்து கண்டு கொள்ளும் வரை நல்லா கவனிக்கணும். இந்த எதிரிகளை எப்படி பதம் பார்க்கணும்? கண்ணுக்கு கண்ணாக வச்சு அவங்கள உள்ளிருந்து நம்ம பக்கத்தில் இருந்து அவங்கள பதம் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். இல்லைன்னா நம்ம எதையும் சாதாரணமாக அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகாதீங்க கடகராசி பிள்ளைகளே. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை. கடகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி உச்சம் பெற்றவர். அந்த உச்சம் பெற்ற குரு வக்ரத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறார். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026. இந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது நீங்கள் இப்போதைக்கு ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் ஏற்படும். ஆன்லைன் மூலமாக ஒரு ஒர்க் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக உங்கள் வீட்டு வேலைகளை செய்கிறது, பிஸ்னஸும் ஆரம்பிக்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு ஒர்க்கையும் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் எது வேணாலும் நீங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஏற்படும். அதேமாரி ஆன்லைன் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த நேரம். அதேமாரி எமோஷனலாக டிசிஷன் எடுக்காதீங்க, லாஜிக்கலாக டிசிஷன் எடுங்க ப்ளீஸ். எமோஷனலாக டிசிஷன் எடுக்காதீங்க, லாஜிக்கலாக இந்த நேரத்தில் டிசிஷன் எடுப்பது பெஸ்ட்டு. குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை யூஸ் பண்ணி நிறைய ஒரு க்ரோத்தாக பிளான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது.
நல்ல கவனிங்க, குடும்பம் நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி சப்போர்ட் இருக்காது, இப்போ சப்போர்ட் பண்ணும். அதை யூஸ் பண்ணிக்கங்க. க்ரோத் பிளான் பண்ணுங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக வருவீங்க. இது ஒரு அருமையான நேரம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, லேண்டு சம்மந்தமான ஐடியா, ஃப்யூச்சர் சம்மந்தமான ஐடியாலாம் லாபம் தரக்கூடிய நேரம். யாரை பற்றியும் கேட்காதீங்க, யாரை பற்றி எது சொன்னாலும் கேட்காதீங்க. நான் சொல்கிறேன், உங்களை இப்போதைக்கு இன்னிலேருந்து நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? பூமி சம்மந்தமான விஷயம், ரியல் எஸ்டேட்டு, ஃப்யூச்சர் சம்மந்தமான லாபம் தரக்கூடிய விஷயம். இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். குரு வக்ர நிவர்த்தி அடைகிற இந்த நேரத்தில் நம்ம ஃப்யூச்சருடைய லாபத்தை யோசிக்கணும். அவ்வளவுதான். அதுவும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை திங்கக்கிழமை ஒரு சின்னதாக மனசோடு மனசாக கனெக்ட் ஆகுங்க. சிவன்ட்டு அப்படியே மனசோடு மனசாக கனெக்ட் ஆகுங்க. ஒரு கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போக முடியல வீட்டிலேருந்து சிவன் அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி திங்கக்கிழமையில் மண்டேயில் கனெக்ட் பண்ணும்போது சிவபெருமான் நிறைய அனுகிரகம் பண்ண போகிறார் கடகராசி பிள்ளைகளுக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு ஒற்றை சொல் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகுது. அந்த ஒற்றை சொல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். என்ன தெரியுமா? என்னுடைய மனபலம், மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய மனபலம் எனக்கு பல வெற்றிகளை தரப்போகிறது. இதான் உங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணணும். இதை நீங்கள் உள்ளம் உணர்ந்து பதிவு பண்ணணும், சும்மா பேருக்கு பதிவு பண்ணக்கூடாது. என்னுடைய மனபலம் எனக்கு பல வெற்றிகளை தரப்போகிறது. அப்படி கூட வேண்டாம், தரப்போகிறது வேண்டாம், இப்படி சொல்லுவோம். என்னுடைய மனபலம் எனக்கு பல வெற்றிகளை தரும். அடிக்கிறோம் ஒரே அடி. அது தரப்போகிறதுனா அது வேற, தரும். என் கடகராசி பிள்ளைகளுக்கு மனபலத்தை அதிகரிச்சுக்குங்க. இன்றைக்கி நீங்கள் போட வேண்டிய கமெண்ட் இவ்வளோ தான். என்னுடைய மனபலம் எனக்கு பல வெற்றியை தரும். இப்படி நினச்சி இன்றைய நாளை ஆரம்பிங்க. குரு வக்கர நிவர்த்தி, உங்களுக்கு இருக்கிற இடைஞ்சல்கள்லாம் விலகி நண்பர்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக, குருமார்கள் மூலமாக கிடைக்காத பொருட்களும் நடக்காத விஷயங்களும் நடக்கப் போகுது. சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். தனி மனிதனுடைய எண்ணம் ஒரு பெரிய மகத்தான சாதனையை கண்டிப்பாக கொடுக்கும். என் அன்பான உறவுகளை, நான் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு குருவாக, ஒரு ஆசானாக, ஒரு உறவாக, நிழலாக நான் இருப்பேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டும், பண லாபம் நிறைய கிடைக்கணும். அதுக்கு நம்மளுடைய மனசை முதல்ல பேக்ரவுண்ட், நம்ம மனசை ஃபஸ்ட்டு ஒரே விஷயமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடிக்கடி மனசை மாற்ற வேண்டாம். அடிக்கடி நம்மளுடைய எண்ணத்தில் பின்னடைவுகள் ஏற்படும் போது உடனடியாக நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. எப்பெல்லாம் டவுன் ஆகுறீங்களோ உடனே அலர்ட் ஆகிடுங்க. அப்போ தான் நிறைய மேஜிக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ டவுன் ஆகிற நேரத்துலலாம் நீங்கள் சுவாமியை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த சுவாமியோடைய அனுகிரகம், வேறு ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டாம், சுவாமியோட கனெக்ட், பிரபஞ்சத்தோட கனெக்ட், இது ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். இந்த குரு வக்ர நிவர்த்தி 28/3/2026 மேஷத்தில் சுக்கிரன் இப்படி வரும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் சுக்கிரனுடைய அனுகிரகமும் குருவுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறதுனால நம்ம ஆசை, அது நம்மளுடைய ஆசை, அந்த ஆசையே நிறைவேறலைன்னா நம்ம எதுக்கு? அப்போ அந்த ஆசை நிறைவேறுங்கிற முதல் நம்பிக்கையோட, மிகப்பெரிய மன பலத்தோட நாம் ஒவ்வொரு நாளையும் சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே கமெண்ட் செக்ஷனில் உங்களை போட சொல்லியிருக்கிறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டதுக்கு பிறகு அதை தொடர்ந்து சொல்லி பாருங்கள். இந்த மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் அல்ல, இது மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மந்திரம். ஒரு மனுஷன் பக்குவம் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், இதை விடலாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. மனசு பக்குவம் தான் முதல் விஷயம். இந்த காலகட்டம் பணம் கிடைப்பதற்கு என்ன வழி? பணம் வேணும், பணம் தான் ஃபஸ்ட்டு பேஸ். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும், அதை செய்ய விடாமல் நம்மளை தடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும்.
இதுக்கு தைரியம் வேணும். அப்போ பணம் வேணும், தைரியம் வேணும், அப்போ தான் நம்மக்கிட்ட எல்லாமே வரும். இதை தான் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மன வலிமை அங்கேருந்து ஆரம்பமாகும். நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கான நல்ல காலமாக இருக்கும். என் உறவுகளை மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தயாராக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.